வணக்கம் மக்களே, நான் குருபி. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாரு, ப்ரோ நான் ஃபைனல் இயர் முடிச்சிட்டேன், எனக்கு ஜாப் சர்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வெப்சைட் சொல்லுங்க ப்ரோ கேட்டிருக்காரு. எக்ஸப்ட் நாக்ரி, ஷைனை தவிர ஒருபடியாக நல்ல வெப்சைட்டாக சொல்லுங்க ப்ரோ கேட்டிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவில் உள்ள டாப் 5 வெப்சைட் அப்படிலாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்க, எனக்கு வீடியோ சின்னதாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கான ஒரு போனஸ் இருக்குது. அதாவது அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் போதும், இந்தியாவில் பெரிய பெரிய ஸ்டார்ட் அப்ஸான அப்கிரேட், வேதாந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் கூட உங்களால் வேலை செய்ய முடியும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஜாப் வெப்சைட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாக்ரி, மான்ஸ்டர் இந்தியா, லிங்க்டன், ஷைன், டைம் ஜாப்ஸ். லிங்க்டன் வேர்ல்டு வைட்லையும் பாப்புலராக தான் இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்லாம் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் அப்ளை பண்ணி வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் இந்த வெப்சைட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் காம்படிஷனுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேக் கால்ஸ், நிறைய போலியான கால்ஸும் வரும். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி அட்ராசிட்டி இங்கே நிறையவே இருக்கும். இதுக்கப்புறமும் சரி ப்ரோ அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கான ப்ரொசீஜரை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா, ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள் தான். நார்மலாக அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுற மாதிரி லாகின் பண்ணிக்கோங்க. பட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு பக்காவான ரெஸ்யூம் இருக்கணும். ஸோ ஒரு ரெஸ்யூம் வச்சு எல்லாத்துக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணி ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்ட், ஃபீல்டு, டைட்டில் எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மேட்ரு. ஸோ உங்களுக்கு ஜாப் கால் ஏதாவது வருதா இருந்தால் அது கம்பெனியா இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியா, ரியலாக ஃபேக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கும் இதே பிரச்சனை நடந்திருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதே பிரச்சனை நடந்திருக்கு. பார்த்து சூதானமாக இருந்து பொழைச்சிக்கோங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே பெஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ், அதுக்கு பெஸ்ட் கம்பெனியில் வேலை பார்க்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக ஒரு வெப்சைட் இருக்குது. இது ஒரு ஜாப் சைட் தான். ஸோ என்ன வெப்சைட் பார்த்தீங்கன்னா, ரீலெவல் பை அன்அகாடமி. இது ஒரு பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய ஸ்டார்ட் அப்ஸ், அதுக்கு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணும்னா இந்த ரீலெவல் எக்ஸாம் எழுதியே நீங்கள் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம். ஸோ இந்த ரீலெவல் எக்ஸாமில் உங்களுக்கு போத் பிபிஓ அண்ட் ஐடி செக்டர் இந்த ரெண்டுத்துக்குமே வேலைக்கு ஆள் எடுக்காங்க. ஸோ எப்படி உங்கள் வேலைக்கு ஆள் எடுக்காங்க? சிம்பிள். கார்பரேட்டில் நீங்கள் வேலைக்கு போகணுன்னா சில எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. அதாவது வாக் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் எக்ஸாம், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூன்னு சொல்லி வைப்பாங்க. அதே மாதிரி இந்த ரீலெவலும் உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க 5 ஸ்டேஜில். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு 200 மார்க்கு, டோட்டல் 1000 மார்க்கு உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். ஸோ ஒவ்வொரு ரவுண்ட்லையும் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் மார்க் போடுவாங்க. அதை மொத்தமாக அவுட் ஆஃப் 100க்கு எவ்வளோன்னு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. சரி தலை, இந்த மார்க்கால் என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். உங்கள் ப்ரொஃபைல் கூட இந்த ஸ்கோரை ஆட் பண்ணி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு உங்களை பற்றி டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ நிறைய கம்பெனிஸ் உங்களை ஹையர் பண்ண வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாக்ரி, ஷைன் இந்த மாதிரி இடத்துல ஆட்கள் மட்டும் தான் கிடைப்பாங்க, கம்பெனி தான் டெஸ்ட் வைப்பாங்க. பட் இங்கே ஆல்ரெடி ரீலெவல்காரங்க டெஸ்ட் வைக்கிறதுனால கம்பெனி ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சா மட்டும் போதும், உங்களுக்கு வேலை கிடைக்க ரொம்ப ஈஸி தான். ஸோ ஜாப் கிடைக்க ரொம்ப அதிக வாய்ப்புகளே இருக்கு. ஸோ இந்த ரீலெவலில் இருக்கிற ஸ்கோரை நீங்கள் வெளியே ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களோட மிஸ்டேக்ஸ் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களே அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. பட் இது ஒரு பெய்டு சர்வீசஸ். எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா 1999 ஒன்லி, 2000 1 கம்மி. ப்ரோ நான் செலவு பண்ணுற காசுக்கு ஒருத்தான்னு கேட்டீங்க, கண்டிப்பாக ஒருத்தர். எனக்கு இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய ஸ்டார்ட் அப்ஸில் வேலை செய்யணும், இதை விட நிறைய பிரச்சனைலாம் இருக்கும். பட் இவங்க சிம்பிள் எக்ஸாம் வச்சு உங்களுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ பணம் கட்டுறது மட்டும் கூடாது, உங்களோட ஹார்ட் ஒர்க்கு இதில் ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணும் இந்த ரீலெவல் எக்ஸாம் எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த ரீலெவல் எக்ஸாம் நீங்கள் எழுதுனா உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கணும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் 0லேருந்து 3 இயர்ஸ்க்குள்ள தான் இருக்கணும். உங்கள் ஃபர்ஸ்ட் ஜாப்க்கு தேடுற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிலபஸ் மெட்டீரியல் எல்லாமே அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணி உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிட்டா மட்டும் போதும், உங்களுக்கு வேலை கன்ஃபார்மாக கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும், கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அது வீடியோ அதை பற்றி பண்ணுறேன். ஸோ நான் உங்களை காதலிக்கின்றேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.